நித்திய ஜீவன் யாரும் தர முடியாது. நான் 100% அடித்து சொல்லுகிறேன், யாரும் தர முடியாது. ஒரு பணத்தை கொடுத்துடலாம், வசதியை கொடுத்துடலாம், பதவியை கொடுத்துடலாம். உங்களுக்கு மரணத்துக்கு பிறகு வருகிற அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையை கிறிஸ்து ஒருவர் தவிர யாரும் கொடுக்க முடியாது. அது வேதம் சொல்லுவது மாத்திரமல்ல, அதை அனுபவபூர்வமாய் உணர்ந்து பார்த்ததுனால தான் தங்கள் ஜீவன் போனா கூட கிறிஸ்துவை விட்டு விலகாதிருக்கிற வைராகிய மனதை அப்போஸ்தலர்கள் பெற்றிருந்தார்கள். கல்லெறியுண்டார்கள், துரத்தப்பட்டார்கள், வேதனை அடைந்தார்கள், பல பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போனாங்க. அவர்களுக்கு இந்த உலகம் போதுமானதாக இருக்கவில்லை, சந்தோஷத்தை தரவில்லை. ஆனாலும் இயேசு விடாப்பிடியா பின்பற்றி தங்களுடைய இரத்தத்தை கூட சிந்த துணிந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, வேறொரு நிரந்தர வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். அப்போ அவரை நீங்கள் விசுவாசிப்பதற்கு தான் இந்த இயேசு உலகத்தில் பிதாவினால் அனுப்பப்பட்டார். அந்த வசனம் அதான் சொல்லுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்போ இதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, கெட்டு போகாத வாழ்க்கை, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற மாதிரி தன்மை உள்ள ஒரு வாழ்க்கை. அவரை விசுவாசிக்கிறதுனால நித்திய ஜீவன் மாத்திரம் இல்லை, பிதாவினுடைய அன்பு. அந்த அன்பை நாம் விளங்கி கொள்ளுகிறோம். அவர் எங்கேயோ இருக்கிறார், அவர் என்னை நினைப்பாரா, என் மேல் அன்பு கூறுவாரா? அதுக்கு என்ன அடையாளம்? இயேசுதான் அந்த அடையாளம். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், ரோமருடைய புஸ்தகம் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, நம்ம பாவிகளாக இருந்தோம், மனதிலே கர்த்தருக்கு தூரமானவர்களாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம். ஆனாலும் பாவிகளாக இருக்கும்போது நம்மை நேசித்ததுனால தான் கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு அனுப்பினதன் மூலம் தான் எவ்வளவு நம் மேலே நேசத்தை, அன்பை வைத்திருக்கிறார் என்பதை அவர் விளங்க பண்ணினார். அப்போ இதுக்குத்தான் கர்த்தர் முதல்ல இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார். அவர் எதற்காக மனிதனாக வெளிப்பட வேண்டும்? நமக்கு நித்திய ஜீவனையும் தேவனுடைய கிருபையையும் கொடுப்பதற்காக. நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான், அவரை விசுவாசிக்கணும், முழுவதுமாக விசுவாசிக்கணும். அவரை விசுவாசித்தால், நாங்கள் தான் விசுவாசிக்கிறோமே சொல்லுவீங்க, அவரை விசுவாசித்தால் அவர் வார்த்தையை விசுவாசிக்கணும், அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட காரியங்களை விசுவாசிக்கணும், அவர் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தை கிரியிலே காட்டணும். அங்கே தான் அந்த விசுவாசம் பரிபூர்ணமாகுது. இயேசு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுவது மாத்திர விசுவாசம் அல்ல. இயேசு இருக்கிறார் நீங்கள் நம்பினா அதுக்கு பேர் மாத்திர விசுவாசம் அல்ல. யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? பிசாசு கூட விசுவாசிக்குதே, பிசாசு கூட அவரை விசுவாசித்து நடுங்குகிறது. நீங்கள் கூட நடுங்கிறது இல்லை, பிசாசு அவரை விசுவாசித்து நடுங்குகிறது. அப்போ நம்ம எங்கே வித்தியாசப்படுறோம்? நாம் விசுவாசிக்கிறதை செயல்லே காட்டுகிறோம். அப்போ இயேசுவின் மேல் விசுவாசம் என்றால் அவர் வார்த்தையை விசுவாசிக்கணும், அவர் நமக்கு கொடுத்த அழைப்பை விசுவாசிக்கணும், நமக்கு கொடுத்த கட்டளையை விசுவாசிக்கணும், அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை விசுவாசிக்கணும். அவைகளை விசுவாசித்தால் அவைகளுக்கு எப்படி செயல்பட வேண்டுமோ அதை உங்கள் செயலில் காட்டணும். அப்போ தான் அந்த விசுவாசம் பரிபூர்ணம் அடைகிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்றல்லவா எழுதியிருக்கிறது. அதை செய்கிறதுக்கு தான் குமாரனை கர்த்தர் பூமிக்கு அனுப்பினார் என்று யோவான் 3:16 சொல்லுது.